ஒரே நிமிஷத்திலே சகலத்தையும் மாற்றி போடுகிறவர், எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர், எங்களுடைய எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா கொத்தளங்களையும் பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குகிற கர்த்தர், எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற வல்லமையும் பராக்கிரமும் உள்ள மகா பெரிய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீ நல்லவர், 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 நல்லவர். எங்களுடைய இயலாமையில் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுடைய இயலாமையை பொறுத்து கொள்ளுகிற கர்த்தர், எங்களுடைய இயலாமையில் எங்களுக்கு பலன் தருகிற தெய்வம். நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வி என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமை நீ செயல்படும், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னை. திரும்ப திரும்ப சொல்லோ. என் இயலாமை. நிறைய பேருடைய இயலாமை ஆண்டவர் செயல்பட்டுட்டே இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. திரும்ப திரும்ப என் இயலாமை நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வி என்றார், என் நோய்கள் உமக்கு. இப்ப சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு இயலானது, எனக்கு இயலவில்லப்பா. திரும்ப திரும்ப ஓ. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். ஆட்டு புஷ்பங்களை நீரே என்றார், என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. முழு பலத்தோடு இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க
வாழ்க்கையில் நம்ப முடியாத ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது என் கர்த்தர் செய்ய போகிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. சொல்லுவோம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். கிரகிக்க முடியாத, அளவிட முடியாத, மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட, என்னை குறித்து சுற்றி இருக்கிறவர்கள் யோசிக்கிற யோசனையை விட, என்னுடைய விரோதிகள் என்னை குறித்து யோசிக்கிற யோசனையை விட, என் பலவீனத்தை பார்த்த, என்னுடைய இயலாமையை பார்த்த, என்னுடைய விழுகையை பார்த்த அவர்கள் என்னை குறித்து யோசிக்கிற யோசனையை விட கிரகிக்க முடியாத, ஓ ஹalleluya, அவர்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை எனக்காக என் பிள்ளைகளுக்காக என் எதிர்கால வாழ்க்கைக்காக செய்கிற சர்வஞானியே, செய்கிற சர்வஞானியே. ஹalleluya. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கிரகிக்க முடியாத, விவரிக்க முடியாத, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை நம்ம எல்லாருக்காகவும் செய்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுலை சுற்றி இருந்த அநேகம் பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே இவன் வீக்கம் கண்டு நுரை தள்ளி விழுந்து செத்து போவான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவன் ஜீவனை பாதுகாத்து அந்த விஷம் அவனை ஒன்றும் செய்யாமல் கர்த்தர் அவனை ஜீவனோடு பாதுகாத்ததினாலே அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்கள் ஆகி தேவர்கள் நம்மத்திலே வந்தார்கள் என்று சொன்னார்கள். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்று சொல்ல போகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இவனுக்கு இதான் நடக்க போகுது, இவளுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் பிரமிக்கிற அளவிற்கு ஹalleluya, அவருடைய கற்பனைக்கு மிஞ்சி, அவருடைய எண்ணத்திற்கு மிஞ்சி உங்க வாழ்க்கையிலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத, மனிதர்களால ஜீரணிக்க முடியாத கரங்களை தட்டும் போதே அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சொல்லலாமா? இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய இயலாமையில் எனக்காக உதவி செய்கிற தெய்வமே, அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லையப்பா, நீர் எனக்கு இறங்குகிறவர். செயல்படுவே உங்கரம் என்னை விலகாதிருக்கும், நீ செயல்படுவே உங்கரம் என்னை விலகா. சத்தமா பாடி, நீ செயல்படுவே உங்கரம் என்னை விலகா. திரும்ப நீ செயல்படுவே உங்கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வி
அறிக்கை செய்ய கிரகிக்க முடியா. நீ நல்லவர், நல்லவர், உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமை நீ செயல்படும் உங்கரம் என்னை. நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன் இயேசுவே, நான் நம்புறேன். ஓ, ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். உங்க இயலாமையில கர்த்தர் இருக்கிற. எனக்கு இயலாமை, நான் நினைச்சதை என்னால செய்ய முடியல. மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தாழைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவன் உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே. கரங்களை தட்டி சர்வஞானியாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி கொண்டே, அவர் ஒருவரே சர்வஞானி. கிரகிக்க முடியாத, மனுஷனுடைய கட்டுப்பாட்டை மீறி, மனுஷனுடைய சிந்தனைகளை மீறி எனக்கு அற்புதம் செய்கிற, எனக்கு அற்புதம் செய்ய போகிற அந்த தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவர், மகா பெரியவர். அந்த தேவன் மகா பெரியவர், இந்த தேவன் மகா பெரியவர். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஓ, நீர் கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுக்காக செய்கிறவர். எங்க இயலாமையில எங்க கூட இருங்க ஆண்டவரே. எங்க சுகவீனத்துல எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களுடைய தடுமாற்றத்துல எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் சறுக்கும் போது எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருங்க ஆண்டவரே. நாங்கள் தடுமாறும் போது எங்களுடைய கரத்தை பிடிச்சு தாங்கி இருங்க ஆண்டவரே. நாங்க வழி மாறும் போது இதுதான் வழி அப்படின்னு எங்களை அந்த வழியில நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்க, நடத்துங்கப்பா, நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க, நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை உங்க கையில கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமா உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க சிந்தை, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களால முடியல ஆண்டவரே, எங்களால போராட முடியல, எங்களால எழும்பி நிற்கிறதுக்கு பலன் இல்லை. எங்களுடைய திறமைகள் வீணாக்கப்பட்டு கிடக்கிறது. எங்களுடைய அறிவு எங்களுக்கு தூரமா இருக்குது ஆண்டவரே. எங்களுடைய ஞானம் எங்களுக்கு பத்தல, எங்களுடைய படிப்பு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. எங்களை சுற்றி இருக்கிற பலம் எல்லாம் இன்னைக்கு பலவீனமா தெரியுது. ஆனாலும் இந்த ஜெபத்துல முழங்கால்களில் நின்று எங்களுடைய இயலாமையிலே எங்களுக்கு உதவி செய்கிற உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை நாங்கள் விரிக்கிறோம். எங்கள் இயலாமையில் எங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உங்கரம் என்னை விலகாதிரு. திரும்ப திரும்ப ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்றவங்க அப்படியே சொல்லிட்டே இருங்க. இதுல ஆண்டவரே செயல்படட்டும். நீ நல்லவர், நன்றியப்பா. இப்ப அந்த பலவீனமான சரீரம் பலன் அடையட்டும். அந்த விழுகையெல்லாம் மாறட்டும். அந்த தடுமாற்றம் எல்லாம் மாறட்டும். செயல்படுவி, உம் கரம் என்னை
இயலாம் இயலாம் இயலாம். நன்றியப்பா, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயலாமையிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு உன்னை சோதிப்பதற்கு என்னிடத்திலிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டான், ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய பேர் அப்படி இயலாமை, எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நிற்கிறதற்கு பலன் இல்லை, தாங்கிறதற்கு பலன் இல்லை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் இல்லை, எனக்கு நிறைய இயலாமை. வெளியில் நம்ம நிறைய பேருக்கு முன்பாக ஒரு பலசாலியை போல நடிச்சிட்டு, ஒரு நல்ல பரிசுத்தவாட்டியை போல நடிச்சிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பலவீனம், எனக்கு எனக்கு நிறைய இயலாமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பலத்தில் மட்டும் அல்ல, ஆண்டவர் எதுலையும் இருப்பார் அப்படின்னா நம்முடைய பலவீனத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த 4வது நாள் நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம். இதுவரைக்கும் உங்களுடைய பலனில் அவருடைய பிரசன்னம் தாங்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்போ எப்படி உணர்வீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. அல்லேலூயா. நான் எவ்வளோ பலவீனமானவன், நான் எவ்வளோ பலவீனமானவள், நான் இதை எப்படி செய்ய போகிறேன், நான் இதை எப்படி பண்ண போகிறேன். ஆனால் நான் நம்புகிறேன் உன்னதமானவருடைய பலன் நம்மையேல் நிழலிடும். கர்த்தருடைய பலன் உங்களுக்கு எனக்கும் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் சில சிக்கல்ல இருந்து நம்மளை ஆண்டவர் மனுஷனுடைய கண்டிகள் சிக்கல்ல இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், ஆண்டவரே காப்பாற்றுவார். ஆனால் ஒரு சிக்கல்ல இருந்து காப்பாற்றப்பட்டு அதே மாதிரி இன்னொரு சிக்கல்ல போய் ஆண்டவருடைய பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வேதத்தில் சிம்சோனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நசரேய விரதம் உள்ளவன், அவன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவனுடைய முடியை கட் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய பொருத்தனைகள் இருந்துச்சு. உண்மையிலேயே ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் அந்த கிருபையை அந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்துருந்ததுனால அதற்கு தகுந்த கொஞ்சம் அவன் கோஆப்ரேட் பண்ணியிருந்தான்னா அதற்கு தகுந்த கிருபையை கர்த்தர் தந்திருப்பார். ஆனால் அவனுடைய சிந்தையெல்லாம் வேறு பக்கமாய் போய் எனக்கு ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும், நான் திருமணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, ஒருத்தரை பண்ணுனா பரவாயில்ல. அப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனை நிறைய இடங்களிலிருந்து நிறைய சிக்கல்லிருந்து ஆண்டவர் காப்பாற்றுறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சிக்கல்லிருந்து வெளியே வருவதற்கு இன்னொரு சிக்கலை தனக்காக உண்டு பண்ணுகிறான். நம்ம இன்னைக்கு எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அதான் முதல்ல அந்த கடன் வாங்குறத நிறுத்தணும். அதான் குழியிலேருந்து வெளியே ஏறணும்னா குழி வெட்டுறதை நிறுத்தணும். ஆனால் அவங்க என்னென்னா அந்த சிக்கல்லேருந்து இன்னொரு சிக்கல், அவ்வளோதான். எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க, இந்த 10 பக்கம் இருக்கிறத சேர்த்து ஒரு பக்கம். இந்த ஜெபத்தில் யார் ஒருவர் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு பலவீனம் உங்களுக்கு வருமானால் அந்த பலவீனத்தை வைத்து தான் பிசாசு உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப போராடுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்னிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்திட்டாருன்னா அதே போல அடுத்த சிக்கலுக்குள்ள ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, கர்த்தர் காப்பாத்திட்டார்ல, வெளியே வந்துருங்க. சிலருக்கு ஆறுதலுக்காக அப்படிதான், அப்படி இந்த 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 ஆறுதல் நமக்கு அற்று போச்சு, இது ஃபெயிலியர், இது மோசமானது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இன்னொரு உறவை தேடி போயிடுவாங்க, இன்னொரு சந்தோஷத்தை தேடி போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்குன்னு வைங்களேன், இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டீங்க, உடனே அடுத்தது ஒரு நபர்கிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டீங்க, உடனே அடுத்த நபர், இப்படியே உங்களுடைய வாழ்க்கை சங்கிலியா தொடர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நீர் என்னை அந்த சிக்கல்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்கல்ல, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள நான் போகவே கூடாது. பல வருடமாய் நான் நம்புறேன், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை எங்க இருந்து தூக்கி எடுக்கும்னா, நிறைய ஆழமான சிக்கல்களில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கிருபையாய் கொண்டு வருகிறார். கர்த்தரே அழகாய், அது எவ்வளவு பின்னி பிணைஞ்சு போயிருந்தாலும், அது எவ்வளவு எடுக்க முடியாத மாதிரி பின்னல்களா இருந்தாலும், நான் நம்புறேன்
என் ஆண்டவர் அதுல இருந்து உங்களை தூக்கி அழகா எடுப்பதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. நான் விழுந்த குழியில மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன்னா, ஒரு டைம் அடி வாங்கியாச்சுல்ல, ஒரு டைம் அந்த காரியத்தினால இழந்தாச்சுல்ல, ஒரு டைம் அதுல போனதுனால தானே இவ்வளவு பெரிய பாதிப்பை நம்ம சந்திச்சோம். அப்ப அதுல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. திரும்பவும் போய் அந்த குழியில விழலாமா? அந்த மனுஷனிடத்துல விழலாமா? அந்த கடன்ல விழலாமா? அப்போ இன்னைக்கு ஆண்டவரே நீங்க தூக்கி எடுத்ததுல நான் நிலைவரமா இருக்கக்கூடிய கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க அதுல கவனமா தான் இருக்கணும், அதுல கருத்தா தான் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நீர் என்னை தூக்கி எடுத்ததுல இருந்து திரும்ப நான் ஒரு நாள் விழக்கூடாது, என் பிள்ளைங்க விழக்கூடாது, என் குடும்பம் விழக்கூடாது. இந்த ஒரே ஒரு விசை கூட, இந்த ஒரு விசை கூட நான் மறுபடியும் இந்த சிக்கலுக்குள்ள விழுந்தது தப்பு தான் ஆண்டவரே. பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். இது ஏற்கனவே நான் தெரியாம விழுந்தேன், ஏற்கனவே எனக்கு அந்த அறிவு இல்லாம நான் விழுந்தேன். ஆனா நீங்க அதுல இருந்து அழகா தூக்கி எடுத்ததுக்கு பிறகு நான் இப்ப தெரிஞ்சுதான் ஆண்டவரே அதுல விழுந்தேன், நான் அறிஞ்சுதான் விழுந்தேன். நான் என்னமோ நான் அதுல விழுந்துட்டேன். ஆனா இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்னொரு இரக்கத்திற்காய் கெஞ்சுறேன். நீங்க என்ன அதுல இருந்து திரும்ப ஒரு விசை தூக்கி எடுங்க. இனி மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ள நான் போக மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி முழு பலத்தோடு அந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க வல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யார் இருக்காப்பா? நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், இது உன்பாடு, இது உன்பாடு. ஒரு டைம் உனக்கு உதவி செஞ்சாச்சுல, 5 டைம் உனக்கு உதவி செஞ்சாச்சுல, இனி காலம் முழுவதும் உனக்கு உதவியே செஞ்சுட்டுருவோம் மாமா அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது நம்முடைய அருகாமையில நின்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னுடைய அருகாமையில எனக்காக நிற்கிறவர், எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது என்னை தேடி வருகிறவர். ஒருத்தன் பார்த்துட்டு தூரமாய் கடந்து போறான், இன்னொருவன் பார்த்துட்டு தூரமாய் கடந்து போறான். ஆனால் சமாரியன் ஒருவன் அந்த வழியாய் கடந்து அவன் தூரமா கடந்து போகாம அந்த மனுஷனை எடுத்து அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனை சத்திரக்காரனுடைய கையில கொண்டு கொடுத்தது போல இன்றைக்கு நான் நம்புறேன், எத்தனையோ பேர் உங்களை பார்த்துட்டு தூரமா ஒதுங்கி போனாலும் கர்த்தருடைய அன்பின் கரம் இன்றைக்கு வாக்கு கொடுக்குது. நான் உன்னை பார்த்துட்டு சும்மா போக மாட்டேன் மகளே, உன்னை பார்த்துட்டு நான் சும்மா போக மாட்டேன் மகனே. இந்த ஜெபத்துல நிறைய பேருடைய பக்கத்துல கர்த்தர் வர்றாரு. நிச்சயமா நிச்சயமா கர்த்தர் உங்க பக்கத்துல உங்க காயங்களை ஆற்றி உங்களுக்கு எண்ணெய் பூசி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். குற்றுயிராய் கிடக்கிற உங்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்களை தான் ஆண்டவரே நாங்க நம்பி இருக்கிறோம். உண்மை இல்லாமல் யாரும் உண்டு ராஜா? நீங்க எங்களை விட்டு ஒதுங்கி போனா யாருப்பா உண்டு? நீங்க வந்துருங்க ஆண்டவரே, நீங்க வந்துருங்க ஆண்டவரே, நீங்க வந்துருங்க ஆண்டவரே. நன்றி நன்றி. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே இப்ப கை
கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். அப்பா அப்பா அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். ஏசப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லை. சொல்ல 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 அந்த மகிமை. உம்மைத்தான் ஒரு ஜபமா போயிட்டே இருக்கட்டும். ஓ அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். அப்பா நெடுநாள் காத்திருந்தது, வருட கணக்காய் காத்திருந்தது, பல ஆண்டுகளாக ஜெபித்தது, இப்பொழுது 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 பரலோகம் திறந்து, ஓ தானியேல் முழங்கால் படியிடும் போது தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல, தேவனிடத்திலிருந்து வேண்டிக் கொண்ட போதே உத்தரவு வெளிப்பட்டது போல, இப்பொழுது தானியேலை போல முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதோ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ நெடுநாள் காத்திருந்தது உன் கையிலே வந்து சேர்ந்தது, நீ அநேக நாட்களாக ஜெபித்த ஜெபம் பதில் வந்தது. இப்பொழுது அந்த பதிலுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால சாட்சி சாட்சி சாட்சி. இது ஒரு அற்புதத்தின் சாட்சி. நெடுநாள் காத்திருந்த காரியம், வருட கணக்காக தேங்கி கிடக்கிற காரியம், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அது கட்டவிழ்க்கப்படுவதாக, அது வந்து சேருவதாக. ஓ அது வந்து சேருவதாக. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க இறங்க இறங்க. அப்படியே எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அது உருகிரும், அது எவ்வளவு பெரிய சாப கட்டா இருந்தாலும் உடைஞ்சிரும், அது எவ்வளவு பெரிய தாகோனா இருந்தாலும் கீழே விழுந்து உடைந்து சுக்குநூறாய் மாறி போகும். கர்த்தர் அற்புதம் செய்ய வந்துட்டாரு. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கணக்கில் எடுக்கிற நாள் வந்துருச்சு. இயேசுவே அவருடைய வஸ்திர தொங்கல் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்கிறதற்காக இந்த சத்தத்தை கேட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த மரம் துளிர்க்கிறது, அதனுடைய வேர் பூமி கடியிலே கடந்து போகிறது, பட்டு போன அந்த விருட்சம் மறுபடியும் ஜீவன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஓ ஹalleluya! அந்த பட்டு போன அந்த சரீரத்திற்கு மறுபடியும் ஒரு ஜீவன், மறுபடியும் ஒரு உயிர். வாலிப தம்பி, உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு உயிர் கொடுக்கிறாரு. தங்கச்சி, உனக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுக்கிறாரு. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி ஜெபம் பண்றவங்க பேசுறவங்க பேசிட்டே, ஆண்டவரே உங்களை தான் நம்பி சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. தங்கச்சி தம்பி எல்லாரும் சொல்லுங்கப்பா, நான் உங்களை தான் ஆண்டவரை நம்புறேன். அப்படியே இல்ல, உன் மேல கர்த்தர் வச்ச தரிசனம் குறையவே இல்லப்பா, உன்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லப்பா, ஆண்டவர் உன்னை புறக்கணிக்கவே இல்லப்பா. இல்ல, இன்னும் ஆண்டவருடைய பெரிய திட்டம் உனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. நீ சத்தம் போட்டு ஏசப்பாட்டு வார்த்தையை சொல்லிட்டே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் சத்தம் அப்படியே வான வரைந்து அப்படி எட்டட்டுமே. உம்மைத்தான் ஏசப்பா ஏசப்பா, உம்மைத்தான் நாங்க உங்களை தான் நம்புறோம், யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
சகித்துக்கொண்டே நிந்தையோ உங்க செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறோம். நிந்தையோ இயேசுவே உங்க செட்டை நிழலிலே. இப்ப சொல்லுவோம், நிச்சயமா நீங்க செய்வீங்க என்ற நம்பிக்கை இருக்குப்பா. நிச்சயமா நீங்க செய்வீங்க, நிச்சயமா நீங்க செய்வீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இனி அந்த கண்ணீர் வேணாம் ஆண்டவரே, போதும்பா. ஓ நிச்சயமா, கண்டிப்பா 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 நிச்சயமா நீங்க செய்வீங்க, நிச்சயமா நீங்க செய்வீங்க. வருஷம் ஆனாலும் செய்வீங்க, நாட்கள் ஆனாலும் செய்வீங்க, நேரங்கள் கடந்து போனாலும் செய்வீங்க. ஓ ரத்தல சேகரம் லோதரல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவடைகிற நாள், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் இப்போ 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 ஒவ்வொருவர் மேலும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ 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 அந்த வல்லமை எடுக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி. ஹல்லேலூயா ஆமென். நமக்கு நிச்சயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவே விழாது. நாம் நம்பி இருக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவர் சாதாரணமானவரே அல்ல. அவர் செய்யும் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. நான் நம்புறேன், அந்த ஃபெய்த்தை கர்த்தர் உங்களுக்குள்ள என்னைக்கு வைக்கிறாரோ அந்த விசுவாசம் உங்களை அறியாமலே வரும். உங்களை சுற்றி எந்த ஆயத்தமும் இருக்காது, உங்களை சுற்றி எந்த வசதியும் இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கைன்ற அந்த ஒளி உங்களுக்கே உதிக்கும் பாருங்க. அப்ப நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், அந்த காரியம் நடந்துருச்சு, அந்த காரியம் பரலோகத்துல எழுதப்பட்ட ஆகிவிட்டது. ஆமென். ஸோ அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டுறவே கூடாது. ஒரு காரியத்திலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், ஒரு காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை முதல்ல யாருக்கு வரும்னா உங்களுக்குள்ள அது வரும். அந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, எத்தனையோ விசை ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க, ஆனால் ஒரு விசை அவர் அழுது அப்படியே கெஞ்சும் போது அவளுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது பாருங்க. நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு இதுவரைக்கும் அழுதுட்டு இருந்த அந்த முகம் சிரிக்குது. அது டெஸ்ட் பண்ணி பார்க்கல, தன்னுடைய கணவனாரோட அவங்க சேரல, இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, எதையுமே நினைக்க தோணல. மனசுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது, இல்லை ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நீங்க உங்களுடைய ஜெபத்தை எப்ப நிறுத்தணும் அப்படின்னு கேட்டா, எப்பவும் கத்திட்டே இருப்பீங்களா, எப்பவும் அழுதுட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் என்கிற அந்த தீ எரிகிற வரைக்கும் நீங்க கத்தித்தான் இருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. எது வரைக்கும் பாஸ்டர் நான் ஜெபம் பண்றது? இந்த பிரச்சனைக்காக எது வரைக்கும் ஜெபம் பண்றது? என்னுடைய உயர்வுக்காக எது வரைக்கும் ஜெபம் பண்றது? நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வரும், உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும். உங்க மனசு சொல்லும், போதும் உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு அப்படின்னு வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்து ஜெபிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய அனுபவம். ஒரு நாள் இந்த பழைய அந்த சர்ச்சில் நடந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த இடத்திற்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்றேன். ஒண்ணுமே இல்லை,
எதுவுமே இல்லை, அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது நம்மளால. அப்போது அன்றைக்கி அந்த ஜோம் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருது, கிடச்சிருச்சு, அது கிடச்சிடும் அப்படின்னு. உடனே அந்த ஜெபத்தை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் போகிறேன். போயிட்டு ஆண்டவரத்தில் கேட்குறேன், ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உடனே என் மனசில் கர்த்தர் ஒன்று கேட்குறது மாதிரி தோணுது, நான் உனக்கு செஞ்சேன்னா நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படியே எனக்குள்ளே எழும்புறது மாதிரி. நான் உனக்கு செஞ்சேன்னா, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டுட்டேன், உனக்கு நான் செஞ்சிட்டேன்னா நீ எனக்கு என்ன செய்வேன். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று சாகிற வரைக்கும் உங்களை நான் நம்புவேன், உங்களை நான் நம்புவேன். சாகிற வரைக்கும், மரணம் வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களை சாகிற வரைக்கும் நம்புவேன் ஆண்டவரே. உடனே ஆண்டவரே தட்டி கொடுத்து, இது போதும், நீ எல்லா சோதனையிலும் எல்லா பலவீனத்திலையும் உனக்கு முன்பாக எவ்வளவு சவால் இருக்கும் போதும் நீ என்னை நம்பினேன்னா உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கேன். இந்த 4th டே முழங்கால் யுத்த ஜெபத்தில், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சகோதரி சகோதரனே, பாஸ்டர் நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர். உண்மையில நான் அப்படிதான் பாஸ்டர் வந்தேன், என்னால நம்பவே முடியல. நிறைய நேரத்தில் பிசாசு எனக்குள்ளே கொடுக்கிற சந்தேகங்கள் ரொம்ப ஏராளம். இயேசு இருக்கிறாரான்ற சந்தேகத்தை கூட அவன் கொடுத்துறான். ஆனா இதன் நடுவிலையும் ஆண்டவர் உங்களை ஒன்று மட்டும் கேட்குறாரு, மகளே நீ என்ன நம்புறாயா, நீ என்ன நம்புவாயா? கைகளை உயர்த்தி ஒன்று மட்டும் சொல்ல, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, என் பிள்ளைய விடுதலை ஆக்குவீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னை மறுபடியும் நீங்க எழுப்பி நிறுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே, மறுபடியும் நான் சாட்சியா நிற்பேன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. ஒன்னொன்னா உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி 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 என்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக என்னை அலங்கரிப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் கையை மேல உயர்த்தி, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் மகா, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன். சொல்ல 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 அந்த மகிமை உங்களை தேடி வரும்னு சொல்ல, அந்த கிருபை உங்களை தேடி வந்துடும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் உங்களை நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். ஓ நம்புவே இயேசுவை நம்புவே இயேசு நம்பு ஆண்டவரே நம்புவே. நான் உங்களை எல்லாவற்றிலும் அவங்கள நம்புறேன் நம்புவேன் நம்புவேன். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி நம்புவேன். கர்த்தர் வெளியே கொண்டுட்டாரு. எஸ் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடி. இன்னைக்கு எல்லாருடைய பார்வைக்கு நீங்க சாதாரணமானவங்க. இன்னைக்கு தாவீதே, நீ உன் அண்ணன் தம்பியினுடைய பார்வையில சாதாரணமான ஒரு ஆள். உங்க அம்மா அப்பாவுடைய பார்வையில நீ ஒரு சாதாரணமான ஆள். உங்க கணவனார் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அதுவும் நீங்க வேண்டாத ஒரு ஆள், உங்களால முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள். ஆனா நான் நம்புறேன், இந்த முழங்கால் படிட்டு இருக்கும் போது நான் நம்புறேன், ஒரு நாள் கர்த்தர் கண்மலைகளை பெயர்க்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். ஓ ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைகள்
பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா சொல்லிக்கொண்டே கண்மலை பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு காத்திருந்து லோதாராலம் தானாரால் ஓ சேர்ந்து கையை உயர்த்தி நம்புவே நம்புவே இந்த சத்தம் வான பரியந்தம் எட்ட எட்ட தேவ மகிம் நம்புவாண்டவரே நம்புவேன் நம்புவாண்டவரே நம்புவேன் நம்புவாண்டவரே நம்புவேன். ஆமென். அந்த அந்த ஃபெய்த் ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்புறது மாதிரி உங்க கண்கள் அதிசயத்தின் மேல அதிசயத்தை காண போகிறது. ஆமென். அதான் தேவ மனுஷன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின, நீர் என்னை நம்ப பண்ணின. அப்போ நம்பிக்கையை கூட யாரு தான் உண்டு பண்றது அப்படின்னா கர்த்தர் தான் உண்டு பண்றார். அவரே நம்மளை என்ன பண்ணுவாராமா, நம்ப வைப்பாராம். இது ஒரு ஃபீல், இது ஒரு ஃபீல். நீங்களும் நானும் இந்த இடத்துல சாதாரணமா கூடி வரல, அவரை நம்புறதுக்கு வச்சது அவர் தான். நம்மை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் நம்பல சொன்னா நம்ப மாட்டாங்க. என்னத்த பெருசா எல்லாருக்கும் நம்ம நம்புறோம். அப்போ அந்த நம்பிக்கை வச்சவர் கண்டிப்பாக செய்வார். ஆமென். ஸோ இன்று ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாற்றும் போது நீங்க திரும்ப அந்த சிக்கலுக்குள்ள போகாதபடி உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். இங்க இது நமக்கு பலவீனம், இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இதுல நம்ம அடிக்கடி விழுந்துடுறோம் அப்படின்னு எது உங்களுக்கு தெரியுதோ அந்த காரியத்தை பிசாசு அடிக்கடி கொண்டு வரும்போது, இல்லை நான் இதில் விழமாட்டேன், நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அதை தேடி ஓடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுறணும். ஏன்னா நீங்கள் அதில் பலவீனமான நபர். அதனால சத்ரு அதை வைத்து போராடிட்டே இருப்பான். திரும்ப அந்த சிக்கலுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆண்டவரை வேரோடு அதை அறுப்புண்டு போகட்டும். ஸோ இன்றைய தினத்தில் நான் ஒரு வாக்கு தத்துவத்திற்காக நான் ஜெபித்த போது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வாக்கு தத்துவம், எனக்கு பிடிச்ச, அதுவும் திருச்சபையிலே அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் இதுதான் அப்படின்னு என் மனசில் கர்த்தர் பேசினார். அதை நம்ம எடுத்து ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார். இந்த உலகத்தில் ஞாபகம் வைத்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதமானால் மறக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம். நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் மறக்க தான் முடியல. நம்ம நிறைய ஞாபகம் வச்சிருக்கிறோம். சிலர் காயப்படுத்தினது, சிலர் பேசின வார்த்தை, சில இழப்புகள், இதெல்லாம் நான் மறப்பேனா? இதெல்லாம் எனக்கு மறக்க முடியுமா? நான் எப்படி இதை மறப்பேன்? நான் மறக்கிறது மாதிரி ஒரு நாள் வராதா? ஆனால் ஆண்டவர் இன்று இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. உங்கள் மனசில் என்ன வருத்தம் இருக்குதோ, அது பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்சா இருக்கலாம், படுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், சாப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அந்த நினைவுனால நீங்க நாளுக்கு நாள் நீங்க செத்துட்டு இருக்கலாம். அந்த நினைவு திரும்ப திரும்ப எனக்கு வருது, என்னால் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. நான் எப்படி அதை மறப்பேன்? ஆனா இயேசு இன்று வாக்கு கொடுக்கிறார், நீங்க எந்த வருத்தத்தை நீங்க சுமக்கிறீர்களோ அது ஒரு நாள், வெகு சீக்கிரத்துல ஒரு நாள்
அது இருந்த இடம் தெரியாம, அதை நினைச்சா கூட நினைவு வராத அளவிற்கு, அது உங்களுடைய ஞாபகத்துக்கே வராத அளவிற்கு அந்த வருத்தத்தை மறக்கிற ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய், உன் பிள்ளைகளுடைய வருத்தத்தை நீ மறக்கிற நாள் சீக்கிரம் வரும். உன்னை காயப்படுத்தினதை மறக்கிற நாள் சீக்கிரம் வரும். உன்னுடைய இயலாமையை மறக்கிற நாள் சீக்கிரம் வரும். உன்னுடைய இருதயத்தில் தைத்து கொண்டிருக்கிற, உங்க இருதயத்தை அப்படி குத்திட்டு இருக்கிற, அது ஒருவேளை நீங்க செய்த தவறா கூட இருக்கலாம், ஒரு குற்ற உணர்வா கூட இருக்கலாம். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், அது எனக்கு, என்னுடைய பாவம் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது, என் அக்கிரமம் என் முன்னாடி வந்து நிக்குது, நான் இதை மறக்கவே முடியல என்னால, நான் இதை போராடிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, சீக்கிரத்துல ஒரு நாள் தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். யோசேப்பு மறக்கிறதற்கு கர்த்தர் ஒரு புதிய குடும்பத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார், ஒரு புதிய பதவியை கர்த்தர் அவனுக்கு தந்தார், ஒரு புதிய செல்வாக்கு ஆண்டவர் அவனுக்கு தந்தார். அவனை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் ரொம்ப அழகான ஒரு மாற்றத்தை தந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் புதிதாக்க போகிறார். ஒரு புதிய வசதியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு, ஒரு புதிய செல்வத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க மனதில் நினைக்கப்பட்டிருக்கிற பல வருடங்களா இருக்கிற காயங்கள் மாறுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை, கர்த்தர் ஒரு புதுமையை, கர்த்தர் ஒரு புதுமையை, ஆமென், உன் வருத்தத்தை மறக்கிறது போல கர்த்தர் ஒரு புதுமையை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கும். கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய குறித்த வருத்தம் மாறும் சிஸ்டர், உங்க குடும்பத்தை குறித்த வருத்தம் மாறும் சிஸ்டர், உங்க சரீரத்தை குறித்து அந்த வருத்தத்தை கர்த்தர் மாற்ற பண்ணுவார். இதோ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரியதுதான், எனக்குரியதான் இந்த வார்த்தை, எனக்குரியதான் இந்த வார்த்தை. இது ஆறாத காயம் இல்ல, ஆறாத காயம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினால் ஆறும். அவர் ஆற்ற முடியாத காயம் என்று ஒன்றுமில்லை. அவருடைய கையிலே இருக்கிற மருந்து, அவருடைய கையிலே இருக்கிற எண்ணெய் நம்முடைய காயங்களை முற்றிலும் ஆற பண்ணும். நன்றியப்பா சொல்லுங்க. நான் இந்த வார்த்தையை நம்புறேன், நம்புறேன். உங்களை ஒரு நாள் பரிசுத்தமான கர்த்தர் நிறுத்துவார், ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா கர்த்தர் நிறுத்துவார். நினைச்சு 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 பாப்பீங்க, ஆனா வருத்தமாவே அது இருக்காது. ஏன்னா கர்த்தர் உங்களை முன் சீரை பார்க்கணும், இந்த சீரை கர்த்தர் பெரியதாக்கி புதிய புதிய வழிகளை எல்லாம் கர்த்தர் திறந்து. நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி நம்புவே இயேசு, நான் நம்புவேன், நான் நம்புவேன், முழு பலத்தோடு நான் நம்புவேன், நான் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம், ரூத்துக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்படின்னா 3 விதமான துக்கம். ஒன்று தன்னுடைய கணவனாருடைய இழப்பு, இன்னொன்று தன்னுடைய 2 மகன்களுடைய இழப்பு. அப்போ இது சாதாரணமான வருத்தம் இல்லை, இது சாகிற வரைக்கும் தொடர்கிற ஒரு வருத்தம், மரணம் வரைக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளை விட்டு காணாம போனா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப நம்ம அவங்கள நம்ம செத்து போனாதான் அவங்கள பார்க்க முடியும். நம்ம ஜீவனோடு இருக்கும்போது அதை பார்க்க முடியாது. ஜீவனோடு இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு கசப்பு, அவளுக்கு ஒரு வருத்தம். சாகிற வரைக்கும் இந்த வருத்தத்தை மட்டும் என்னிலிருந்து எடுத்து போடவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த நகோமியினுடைய அங்கலாப்பை பார்த்து கர்த்தர் அவருடைய மருமகளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுத்து. எல்லாரும் அந்த காரியத்திற்காக துக்கப்படுவாங்க, ஆனா இவளுக்கு மட்டும் என்னமோ தெரியல, அந்த காரியத்தை யோசிக்கும் போது மனசுக்குள்ள துக்கம் வரல.
துக்கப்பட வேண்டியதுதான், யாரும் ஆறுதல் படுத்த முடியாதது தான். ஆனா ஏன்னா கர்த்தர் அந்த காயத்தை கட்டும்போது அந்த காயம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லல, அது முழுவதும் அப்படியே ஆறி போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மனசுல பிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான், இந்த காயம் ஆறாதது, ஆற்ற முடியாதது. பணம் கொடுத்தா ஆற்ற முடியாது, சொத்து கொடுத்தா ஆற்ற முடியாதது, எதுலையுமே ஆற்ற முடியாது. ஆனா ஆவியானவர் உங்களை தொடுவார், ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொடும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த காயம் ஆறும், அந்த காயம் திரும்ப நினைக்கப்படாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த காயம் ஆற்றப்படுகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க கண்கள் காணும்னு நான் நம்புறேன். கர்த்தரே அதை காணப்படும். இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை மறக்க பண்ணின 2 காயங்களை நான் தியானிச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவதாக, ஒன்று, ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கலாமே. 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். பார்வோனுடைய பிரதானியும் தலையாயலுக்கு அதிபதியான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திற்கு விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த யோசேப்புக்குள்ள இருந்த ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, துரோகம் என்கிற ஒரு வருத்தம். அவனை கூட பிறந்த தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணினார்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மறக்க முடியாதது என்ன அப்படின்னா, சிலர் நம்மளை ஏமாற்றுவது. நான் ஏமாந்துட்டேன். இந்த ஒரு வார்த்தை சாதாரணமானதே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரலாம். நான் ஏமாந்துட்டேன். நீங்க பணத்தை ஏமாந்துட்டு இருக்கலாம், நிலங்களை ஏமாந்துட்டு இருக்கலாம், வாழ்க்கையை ஏமாந்துட்டு இருக்கலாம். சிலர் கொடுத்த வாக்குகளை நம்பி ஒரு ஏமாற்றம். நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் பாஸ்டர், ஏமாந்து என் நாட்கள் தாண்டி போயிருச்சு. இதே ஒரு வருத்தம் யோசேப்புக்குள்ளே இருந்துச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நாள் எந்த வருத்தத்தை மாத்தினாருன்னா, அவன் ஏமாந்த வருத்தத்தை கர்த்தர் அவனுக்கு மாற்றினார். நான் நம்புறேன், நீங்க என்னென்ன காரியத்துல எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து. இல்ல நீ ஏமாறலப்பா, நீ ஏமாறல. நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் தாயும் உன் சகோதரனும் உங்களுடைய குடும்பம் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல, அதை விட மேலான காரியத்தை பார்க்கறதற்காக, அதை விட உன்னதமான ஒரு இடத்திற்கு போகிறதற்காக உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சு, அவங்க உன்னை ஏமாத்தினாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஏமாந்த இடத்துல உன்னை ராஜாவாய் நிற்க வைத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஏமாற்றப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தர்றார். உன் வாழ்க்கையில நீ ஏமாறல, ஆண்டவருடைய பிள்ளையே ஏமாறல. உன்னை நிறைய பேர் ஏமாற்றி இருக்கலாம், ஆனா நான் ஏமாந்துட்டனே. ஆனா நான் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒரு ஆவியானுடைய ஒரு பெரிய இரக்கத்தை நான் ஃபீல் பண்றேன். நீ ஒரு மடங்கு ஏமாந்துட்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு 10 மடங்கு அதை திரும்ப தருவார். நீங்க ₹1 ஏமாந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை போக்குற அளவிற்கு, அந்த ஏமாற்றத்தினால் உண்டாகிற அந்த வருத்தத்தை
கர்த்தர் மறக்க பண்ணுவார். அதை விட ஒரு வெற்றியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நபரை விட வெற்றியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya. நீ ஒரு இடத்திலே இழந்ததை கர்த்தர் மறு இடத்திலே உனக்கு திரும்ப தருவேன் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஓ ஹalleluya. பல மடங்கு பல மடங்கு. ஓ ஹalleluya. ஆமென். சோ நம்முடைய தேவன் நம்முடைய என்ன வருத்தத்தை மறக்க பண்றார் அப்படின்னு சொன்னா நம்ம ஏமாந்த வருத்தத்தை. சிலருக்குள்ள அது ஒரு பெரிய காயமா இருக்கும். ஆனா நான் நம்புறேன் இனி கர்த்தர் உங்களை யாரையும் ஏமாற விட மாட்டாரு. எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் நான் ஏமாந்து மட்டும் போகக்கூடாதுப்பா. நாமோ நம்முடைய பிள்ளைகளோ வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ரொம்ப ஏமாத்துற உலகம், பாசத்தை காமிச்சு ஏமாத்துற உலகம், அழக காமிச்சு ஏமாத்துற இந்த உலகம். ஆனா இந்த உலகத்துல நானோ என் பிள்ளைகளோ சத்துருடைய சூழ்ச்சியை பார்த்து ஏமாந்து போகாதபடி கைகளை உயர்த்தி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதற்கு வேண்டிய அறிவு எங்களுக்கு வரட்டும் அப்பா. கேட்க கேட்க அது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. அந்த அறிவை எங்களுக்கு தாரும். அந்த ஞானத்தை கர்த்தர் வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. நீ எத்தனையோ மனிதரிடத்துல நீ ஒருவேளை ஏமாந்து வந்திருப்பாய். ஆனா கர்த்தர் இனி உங்களை ஏமாற விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யாரும் என்னை ஏமாத்த கூடாது, என் பிள்ளைகளை ஏமாத்த கூடாது. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கட்டளையிடும். யார் முன்னாடி ஏமாறக்கூடாது. அந்த மனுஷன் ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான், அவங்களுடைய பின்பாக இருக்கிற சூழ்ச்சி என்ன, அது எந்த காரியத்திற்காக செய்யப்பட்டது, இப்படிப்பட்ட ஒரு அறிவு இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டவிழ்க்கப்பட்டு வருவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எவன் பேதையா இருக்கிறார்களோ, எந்த பிள்ளை பேதையா இருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு இப்பொழுது இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து ஒரு ஞானம், பரத்திலிருந்து ஒரு ஞானம், தன்னுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு ஞானம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஞானத்தினுடைய உறைவிடம் இப்பொழுது வருவீராக. நன்றி ஆண்டவரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் கைவிடவே சொன்னதை செய்யும் கைவிடவே கரங்களை மேல தட்டி என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, நாகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவி. ஓ திரும்பும் வரையில் என்னை சொன்னதை செய்யுமோ. அதான்
நம்முடைய தேவன் நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு நாள் உங்களுக்கு வரும், நீங்க இன்னைக்கு வருத்தமா இருக்கிறீர்கள், ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் சீக்கிரமாய் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய். இன்னைக்கு இருக்கிற வருத்தம் நிச்சயமாய் வருகிற ஆண்டு உங்களுக்கு நீடிப்பது இல்லை. பல ஆண்டுகளாக உங்க மனசுல இருக்கிற வருத்தத்தை கர்த்தரே ஆற பண்ணுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன வருத்தத்தை மாற்றுவார் அப்படின்னா, மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகத்தின் இல்லைன்னா ஏமாற்றுகிற வருத்தத்தை ஆண்டவர் எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஈடுகட்ட வல்லவராக இருக்கிறார். அதனால நீங்க சாகிற வரைக்கும் வருத்தமாக தான் இருப்பேன்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை சீக்கிரமா சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை காண்பீர்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து அறிக்கை செய்கிறேன், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. ஆமென். கர்த்தரே உங்க கண்ணீரை துடைக்க போறாரு. நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்க போகுது. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போக போகுது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக என்ன வருத்தத்தை ஆண்டவர் மாற்ற பண்ணுவார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடந்து போகிற பாடுகளின் வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுகிறவர். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த சின்ன வயதுலேருந்தே பல பாடுகளுக்குள்ளாக யோசேப்பு கடந்து போனான். அவன் கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது, அவனை நடத்தின விதம் கடினமானது. அவனுடைய சூழ்நிலை வேதம் சொல்கிறது, அவனுடைய கால்கள் இரும்புல அடைபட்டு கடந்துச்சாமா, சங்கிலியை போட்டு கட்டி வச்சாங்களாமா, செய்யாத தவறுக்காக. பாடு 15 ஆண்டுகள் பாடு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு பெரிய ராஜாவாய் அவனை உட்கார வைக்கும் போது அவனுக்கு என்ன மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் கடந்து வந்த பாடுகளின் பாதை அவனுக்கு மறந்து போனது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று நீங்கள் ஒரு பெரிய பாடுகளின் பாதையில் போய் கொண்டிருக்கலாம். இந்த பாடு மறக்க முடியாத பாடுகளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, நிச்சயமா ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? உங்க பாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு நினைவே இல்லாத அளவிற்கு எத்தனையோ நாட்கள் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்க தெருவில் நீங்க அழுதுட்டே போகலாம், அந்த தெருவில் நீங்க வெட்கப்பட்டு தலை குறிஞ்சு போகலாம், அந்த தெருவில் நீங்க அப்படியே எனக்கு யார் அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எப்படி தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது, ஞாபகமே இருக்காது. ஏன் அப்படின்னா, என் இயேசு உங்க வருத்தத்தை மறக்க பண்ணுகிற கர்த்தர், மறக்க பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நீ படுகிற பாடுகள் நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பெரிய வெற்றி. இன்று நீங்கள் படுகிற அவமானம் கர்த்தர் நாளைக்கு உங்களை மற்றவர்கள் மத்தியிலே உயர்த்துகிறதற்கான பெரிய படி. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த அவமானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த குறைவு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த சூழ்நிலை தேவன் உங்களை நடத்த போகிற மகா பெரிய வெற்றிக்கு ஹல்லேலூயா ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். என் கர்த்தர் மறக்க பண்ணுவார். எதை மறக்க பண்ணுவாருன்னா, என்னுடைய பாடுகளை நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வலிக்குது இல்ல, நான் நம்புறேன் ஒரு நாள் அந்த வலி இருந்த இடமே தெரியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை மறக்க பண்ணுவார். இந்த பாடுகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறும், இந்த உபத்திரவம் எல்லாம் நமக்கு சீக்கிரத்தில் மாறும். இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி மறக்கும்படி மறக்கும்படி. முடிந்தவர்கள் எழுப்பி நிற்கிறவர்கள் எழுப்பி கூட நின்று கொள்ளலாம். 4வது நாள் ஜெபத்தை நம்ம முடிக்க போகிறோம். இயேசு யாரோ ஒருத்தரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய கணவனாரை குறித்து இதயத்தில் ஆழமா ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு பாஸ்டர். என் பிள்ளைய குறித்து ஒரு இதயத்தில் ஆழத்துல ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு பாஸ்டர். நான் மறக்க முடியுமா? நான் ஒரு நாள் இது ஞாபகம் இல்லாம இருப்பேனா? இந்த ஞாபகம் என்ன கொல்லுது பாஸ்டர், திரும்ப திரும்ப என்ன கொல்லுது. அது வரும்போதெல்லாம் நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன்.
வருத்தத்தை என்னால சொல்லவே முடியல. நான் எப்படி மறப்பேன்? எப்படி மறக்க முடியும்? எனக்கு என்னமோ மறக்க முடியும்னு தோணல. ஆனா இயேசு அவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்து வருது. இல்ல மகனே, இல்ல மகளே, ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வருத்தம் மறக்கிற நாள் வரும். அந்த அவமானமான வார்த்தை உன் காதுல திரும்ப திரும்ப தொலிச்சிட்டு இருக்கிற அந்த வார்த்தை திரும்ப கேட்கப்படாம போகும். அந்த வார்த்தையை கர்த்தர் அழிச்சிருவாரு. அந்த வார்த்தை ஒண்ணும் இல்லாம போகும். அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை உன் காதுகளில் தொனிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின கர்த்தரும் உன்னை ஜெனிப்பித்த கர்த்தருமான தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன். கரங்களை தட்டி வாலிபர்கள் மேல இப்பொழுது தேவாவியானவர் ஊற்றப்படட்டும். பெரியவர்கள் மேல ஊற்றப்படட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் 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 சுகப்படுத்துகிற ரத்தம், பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம், எப்பேற்பட்ட வியாதிகளையும் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செஞ்சுட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறத பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்படியே இந்த பிரசன்னம் அவங்கள தொட்டுட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது தெரியலப்பா. ஆனா நீங்க 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 இந்த இந்த ஜெபத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு மகிமை அவங்கள அப்படியே அப்படியே மூடிரட்டும் ஆண்டவரே. மூடிட்டே இருக்கட்டும்பா. எஸ் 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 எஸ். சாமுவேலை வழி நடத்த தொடங்கின கர்த்தர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை இன்னையிலிருந்து வழி நடத்த தொடங்குங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை வழி நடத்த தொடங்குங்க ஆண்டவரே. வழி நடத்த தொடங்குங்க ஆண்டவரே. என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள விசுவாசத்தோடு பாடுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள முடியாது என்ற போது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. அதுக்கு நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. அல்லம நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆம் கர்த்தாவே, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்றும் இவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரட்டும், துரிதமாய் வரட்டும். கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதை காண்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரட்டும். நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கூட ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் கேட்கிறார்களோ
அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும். இப்பொழுது என் பிள்ளைகளுடைய ஜெபம் உங்க சமூகத்தில் வந்து ஏறெடுக்கப்பட்டதாய் எட்டுனதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எனக்கு ஒரு உயர்வு உண்டு, என்ன விடுதலை ஆக்குவார், நான் விடுதலை ஆவேன். அப்படியே எஸ், எப்படி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏவ தொடங்குனீங்களோ, பேசிட்டே இருந்தீங்களோ, இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது ஒரு ஆவியானவரை அவங்க கூட வச்சிருக்கிறத ஃபீல் பண்ணணும். நீங்க பேசுறத அவங்க ஃபீல் பண்ணணும், நீங்க அவங்க கூட நடக்கிறத அவங்க ஃபீல் பண்ணணும். ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாய் தாங்கி நடத்தட்டும். இந்த 7 நாட்களும் உங்க மகிமை கூட இருக்கட்டும். கடைசி நாளில் அப்படியே சத்துரு மின்னலை போல விடுறத நாங்க பார்க்கணும். அவனுடைய அந்தகார கிரியைகள் அழிந்து விழுகிறத நாங்க பார்க்கணும். உங்க பாதத்தை முத்தம் செய்வோம். இங்க இருக்கிற வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய்களை எல்லாம் ஆசீர்வதித்த இது கீலேயாத்தின் பிசின் தைலமாய் மாற்றி, இது ரண வைத்தியருடைய காயங்களை ஆற்றுகிற மருந்தாய் மாறட்டும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது ஒரு சுகம் உண்டாவதாக ராஜா. இந்த 7 நாள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காய் ஸ்பெஷலா ஜெபிக்கிறேன் சாமி. எஸ், அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும், அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். அவங்க கையெடுக்கிற வைக்கிறது வாய்க்கணும், அவங்களுடைய பாதையில் அவங்க நடக்கணும். ஆண்டவரே, உங்க கிருபையினால தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.